பா எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. பொண்ணு ஓகே. கிணத்துல குதிச்ச தவளை மாதிரி துள்ளாதுரா. இரு, நான் சில கேள்விகள்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. பொண்ணுக்கு பாட தெரியுமா? பாடவா? எதுக்கு சூப்பர் சிங்கருக்கு அனுப்ப போறியா? டேய், இதெல்லாம் குடும்பத்தோட சம்பிரதாயம்டா. உனக்கு ஒண்ணும் தெரியாது, மூணு உட்காரு. எங்க உங்களுக்கு பாட தெரியுமா? கர்நாடிக், கானா, ஹிப்ஹாப் மூணுமே தெரியும். ஆனா எனக்கு ஒரு கேள்வி, உங்க பையனுக்கு கராத்தே தெரியுமா? கல்யாணத்துக்கும் கராத்தேக்கும் என்னமா சம்பந்தம்? அப்ப பாடுறதுக்கும் கல்யாணத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? சூப்பர். அவங்க ஒரு பாயிண்ட் எடுத்துறாங்க. ஆமா, உங்க வீட்ல யாரும் லேடிஸ் வரலையா? லேடிஸா? அவங்கதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிச்சன் உள்ள அமைச்சிட்டுமே. இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஜென்ஸ் நாங்க தான் வந்து டீல் பண்ணிட்டு இருக்கோம். தேவையில்லாத புரட்சி பேச்சுலாம் என்கிட்ட பேசினு இருக்காத. ரெண்டாவது கேள்வி கேட்டா, உங்களுக்கு சமைக்க தெரியுமா? இந்தியன், சைனீஸ், இட்டாலியன் பீஸா எல்லாமே எனக்கு தெரியும். உங்க 2 பேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? ஃபில்டர் காஃபிக்கு எந்த ஃபில்டர் யூஸ் பண்ணுவீங்க? கோல்டு ஃபில்டர். அடிங்க, இவ்வளவு தப்பா சொன்னா என் வளர்ப்பு தப்புன்னு நினைக்க மாட்டாங்க. சிசர் ஃபில்டர்டா. கரெக்டா? கோல்ட் ஃபில்டர், சிசர் ஃபில்டர். பேஷ் பேஷ். நம்மளுக்கு பாயிண்டா இல்ல அவங்களுக்கு பாயிண்டா? அவங்களுக்கு ஒரு பாயிண்ட், நமக்கு ஒரு பாயிண்ட். மேட்ச் டிரா, சமம். இப்ப அவங்க சமநிலையை சரிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேக்குற பாரு. நீ என்னமா படிச்சிருக்க? எம்ஏ முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் அங்கிள். ஆமா, உங்க பையன் என்ன படிச்சிருக்காரு அங்கிள்? இன்ஜினியரிங், ட்ரிபிள் இ. ட்ரிபிள் இயா? எங்க ட்ரிபிள் யோட ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. ஐயோ, யூ கேன் டூ இட். இந்தியன் எலெக்ஷன் ஆஃப் இன்ஜினியரிங். டேய், இந்தியாக்கு ஐதாண்டா வரும். பா, தமிழ்ல ஈ வரும்போது இங்கிலீஷ்ல ஈ தானப்பா வரும். என்ன பண்ற? அப்படிதானே பேசுவோம். கரெக்ட் தானமா? கரெக்ட் கரெக்ட். நம்மளுக்கு பாயிண்டா அவங்களுக்கு பாயிண்டா தெரியல. இப்ப வேற ஒரு கேள்வி கேட்டுறேன். உனக்கு பையனை பிடிச்சிருக்காமா? பையனை பிடிச்சிருக்கு, அப்பாவை தான் பிடிக்கல. அப்பா பிடிக்கலன்னா பரவாயில்லமா, நீ கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு. மாமா நல்லா பாத்துக்கிறேன், அப்பா இங்கே இருக்கட்டும். நான் எங்க அப்பாவை சொல்லல, பையனோட அப்பாவை சொல்றேன். பையனோட அப்பாவா? நானு? எஸ். டேய் மௌனே, உனக்கு இந்த பொண்ணு வேணாம், உனக்கு வேற பொண்ணு பார்த்து தரவா? என்னது வேற பொண்ணு வாங்கி தெரியா? யோ, 90s கிட்டுக்குலாம் ஒரு பொண்ணு ஓகே சொல்றது பெரிய விஷயம்யா. நீ எதுக்கு தேவையில்லாம இந்த கேள்வியில அந்த பொண்ணுகிட்ட கேக்குற? டேய், பொண்ணு பார்க்க வந்தா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கணும். இதுதான் நம்ம சம்பிரதாயம். சம்பிரதாயம்மா? அம்மா நீ எப்போ ஃபர்ஸ்ட் பார்த்த? தாலி கட்டும் போது. அம்மா நல்லா சமைப்பாங்களா? அதே எங்க சமைப்பா, நான் தான் சமைச்சு தரேன். அம்மா நல்லா பாட்டு பாடுவாங்களா? பேசினாலும் கேட்க முடியாது. அம்மா எவ்வளவு படிச்சிருக்காங்க? 3வது. உன் பொண்டாட்டிகிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் இந்த பொண்ணுகிட்ட எதுக்கு நீ கேட்டுன்னு இருக்க? எனக்கு 10 பொண்ணுங்களை பார்க்கும்போது உன் மாமங்காரங்க எல்லாம் கேள்வி கட்டி இப்படிதான் ஓட விட்டானுங்க. அதுதான் யார பழி வாங்குறதுன்னு தெரியாம பெத்த புள்ள உன்னே வந்து பழி வாங்கலான்னு வந்துட்டேன். யோ பயா, அங்கிள் நீங்க சொல்லுங்க அங்கிள், உங்களுக்கு ஓகேவா? ஐயா பா, என்னப்பா இந்த ஆள் எதுவும் சொல்லாம மிச்சர் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கான்? டேய், அவரு பொண்ணை பெத்து வர்றா, அவரு எப்படி பேசுவாரு? யோ, நீங்க 2 பேரும் வேணாயா. எங்க பாவ பொண்ணு இந்த 90s கிட்டுக்கு வாழ்க்கை கொடுங்க ப்ளீஸ். என்னடி இவன் கால்ல விழுகுறான்? அப்புறம் என்ன, ஓகே சொல்லிடு. காலம் ஃபுல்லா இவன் தான் உனக்கு அடிமை. என் பையன் என்ன மாதிரியே காலில் வந்து பொழைச்சுப்பான் போல. யோ, கொஞ்சம் மிச்சர் குடியா? கொடுக்க மாட்டேன்.